காதலின் 7 பொன்னான விதிகள். காதல் வாழ்க்கையில் கிடைக்கும் அழகான உணர்வுகளில் ஒன்று ஒருவரை பார்த்ததும் பிடிப்பது காதலாக இருக்கலாம். ஆனால் அந்த காதலை பல வருடங்கள் அழகாக காப்பாற்றுவது. அதற்கு காதல் மட்டும் போதாது. நம்பிக்கை வேண்டும், மரியாதை வேண்டும், நேரம் வேண்டும், புரிதல் வேண்டும், மன்னிப்பு வேண்டும். ஒருவருடைய கனவுகளுக்கு இன்னொருவர் துணையாக இருக்க வேண்டும். முக்கியமாக காதலர்களாக மட்டுமல்ல, நல்ல நண்பர்களாகவும் இருக்க வேண்டும். அதனால்தான் இன்று பார்க்கப் போவது காதலின் 7 பொன்னான விதிகள். இந்த 7 விஷயங்களையும் ஒரு உறவில் கடைபிடிக்க முடிந்தால் காதல் என்பது சில மாதங்களுக்கான உணர்வாக இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் பயணிக்கும் அழகான உறவாக மாறும். முதல் விதி, நம்பிக்கை இல்லாத காதல் நீண்ட நாட்கள் நிலைக்காது. ஒரு உறவின் அடித்தளம் என்ன? அன்பு மட்டும் இல்லை, நம்பிக்கை. நாம் காதலிக்கும் ஒருவரை ஒவ்வொரு நிமிடமும் சந்தேகித்துக் கொண்டிருந்தால் அந்த காதல் மெதுவாக ஒரு அழுத்தமாக மாறிவிடும். எங்கே போன? யாருடன் பேசின? ஏன் இவ்வளவு நேரம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் விசாரிப்பது காதலை பாதுகாப்பது போல தோன்றலாம். ஆனால் அளவுக்கு அதிகமான சந்தேகம் உறவின் சுதந்திரத்தை அழித்துவிடும். நம்பிக்கை என்றால் கண்களை மூடி எல்லாவற்றையும் நம்புவதல்ல, அவருடைய வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் மதிப்பு கொடுப்பது. ஏதாவது சந்தேகம் வந்தால் மனதுக்குள் வைத்துக்கொண்டு தூரமாகி விடாதீர்கள். அமைதியாக கேளுங்கள், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் காதல் என்பது ஒருவரை கட்டிப் போடுவது அல்ல, அவருடன் நம்பிக்கையுடன் பயணம் செய்வது. சில நேரங்களில் நான் உன்னை நம்புகிறேன் என்ற ஒரு வார்த்தை நான் உன்னை காதலிக்கிறேன் என்பதை விட பெரியதாக இருக்கும். இரண்டாவது விதி, மரியாதை. அன்பு உறவை தொடங்கலாம், ஆனால் மரியாதைதான் அதை நீண்ட காலம் தாங்கும். காதல் இருக்கும் இடத்தில் மரியாதையும் இருக்க வேண்டும். நாம் காதலிக்கும் ஒருவருடைய கருத்தை கேலி செய்யக்கூடாது, அவருடைய கனவுகளை சிறுமைப்படுத்தக்கூடாது, அவருடைய குடும்பத்தை அவமதிக்கக்கூடாது. முக்கியமாக கோபத்தில் கூட இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் கோபம் சில நிமிடங்களில் முடிந்துவிடும், ஆனால் கோபத்தில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகள் பல வருடங்களாக மனதில் இருக்கலாம். அதனால் உங்கள் துணையின் கருத்துகளுக்கும் உணர்வுகளுக்கும் எல்லைகளுக்கும் மரியாதை கொடுங்கள். காதல் என்பது நீ எனக்கு சொந்தம் என்று சொல்வது அல்ல, நீ தனி மனிதர், உன்னை நான் மதிக்கிறேன் என்று உணர்த்துவது. மூன்றாவது விதி, நேரம். பரிசுகளை விட நீங்கள் கொடுக்கும் நேரம்தான் விலைமதிப்பற்றது. இன்றைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் வேலை இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது, பிஸியான வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் நாம் உண்மையாக நேசிக்கும் ஒருவருக்காக சில நிமிடங்கள் ஒதுக்க முடியாதா? ஒரு பெரிய பரிசு வாங்கிக் கொடுப்பதை விட அவர் பேசும்போது அவரை கவனமாக கேட்பது சில நேரங்களில் அதைவிட பெரிய அன்பு. ஒரு உறவு தூரமாக ஆரம்பிக்கும்போது முதலில் குறைவது அன்பு அல்ல, நேரம். பேசும் நேரம் குறையும், சந்திக்கும் நேரம் குறையும், ஒருவரை ஒருவர் கேட்கும் நேரம் குறையும். அதற்கு பிறகு புரிதலும் குறைய ஆரம்பிக்கும். அதனால் ஒரு நாளில் சில நிமிடங்களாவது மொபைலை ஒதுக்கி வைத்து உங்கள் துணையுடன் பேசுங்கள். இன்று நாள் எப்படி போச்சு என்று கேட்பது கூட ஒரு உறவை நெருக்கமாக்கும். காதலில் நேரம் கொடுப்பது, நேரத்தை செலவு செய்வது அல்ல, உறவை வளர்ப்பது. நான்காவது விதி, மனம் திறந்து பேசுங்கள். புரிதல் பேசுவதிலிருந்துதான் தொடங்குகிறது. காதலில் பிரச்சனைகள் வருவது தவறு இல்லை, ஆனால் பிரச்சனை வந்ததும் பேசாமல் இருப்பதுதான் பெரிய பிரச்சனை. அவருக்கு நம்ம மனசு புரியும், நாம சொல்லாமலேயே தெரிஞ்சுக்கணும் என்று எதிர்பார்ப்பது பல உறவுகளை உடைக்கிறது. உங்கள் துணைக்கு உங்கள் மனதில் என்ன நடக்கிறது என்று எப்போதும் தெரியாது. நீங்கள் காயப்பட்டிருந்தால் சொல்லுங்கள், பிடிக்காத விஷயம் இருந்தால் அமைதியாக பேசுங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகளை தெளிவாக சொல்லுங்கள், ஆனால் குற்றம் சாட்டுவதற்காக பேசாதீர்கள். புரிந்து கொள்ளவும் புரிய வைக்கவும் பேசுங்கள். ஒரு உறவில் யார் சரி என்பதை விட நம்ம உறவை எப்படி சரி செய்வது என்பதுதான் முக்கியம். சில நேரங்களில் ஒரு உண்மையான உரையாடல் பல நாட்களாக இருந்த தவறான புரிதலை ஒரே நாளில் முடித்துவிடும். ஐந்தாவது விதி, மன்னிப்பு. தவறு இல்லாத மனிதர்கள் இல்லை, மன்னிக்கத் தெரிந்த காதல்தான் நிலைத்து நிற்கும். நாம் காதலிக்கும் மனிதரும் தவறு செய்யலாம், நாமும் தவறு செய்யலாம். ஒரு உறவில் ஒவ்வொரு தவறையும் பிடித்துக்கொண்டு வாழ்க்கை முழுவதும் சண்டை போட முடியாது. சில விஷயங்களை பேசி தீர்க்க வேண்டும், சில விஷயங்களை மன்னிக்க வேண்டும். ஆனால் மன்னிப்பது என்றால் தவறை சரி என்று ஏற்றுக்கொள்வது அல்ல. அதே தவறை ஒவ்வொரு சண்டையிலும் மீண்டும் மீண்டும் ஆயுதமாக பயன்படுத்தாமல் இருப்பது. அதே நேரத்தில் தொடர்ந்து காயப்படுத்தும் செயல்களை காதல் என்ற பெயரில் பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. உண்மையான மன்னிப்பு மாற்றத்துடன் சேர்ந்து வர வேண்டும். தவறு செய்தவர்
தன்னுடைய தவறை உணர வேண்டும். மன்னித்தவர் அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி காயப்படுத்தக்கூடாது. மன்னிப்பு என்பது கடந்த காலத்தை அழிப்பது அல்ல, அதை தாண்டி ஒன்றாக முன்னேற முடிவு செய்வது. ஆறாவது விதி கனவுகளுக்கு துணையாக இருங்கள். உண்மையான காதல் கட்டுப்படுத்தாது, உயர்த்தும். நீங்கள் ஒருவரை உண்மையாக காதலிக்கிறீர்கள் என்றால் அவருடைய காதல் வாழ்க்கைக்கு மட்டும் துணையாக இருக்காதீர்கள், அவருடைய கனவுகளுக்கும் துணையாக இருங்கள். அவர் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னால் முடியாது என்று சொல்லாதீர்கள். நீ முயற்சி செய், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். சில நேரங்களில் ஒரு மனிதனுக்கு வெற்றி பெற பணம் தேவையில்லை, அவரை நம்பும் ஒரு மனிதர் போதும். அவர் தோல்வியடையும் போது மீண்டும் முயற்சி செய்யலாம் என்று சொல்லும் ஒருவர், அவர் வெற்றி பெறும்போது மனதார சந்தோஷப்படும் ஒருவர், இப்படிப்பட்ட துணை கிடைப்பது ஒரு பெரிய வரம். காதல் என்ற பெயரில் ஒருவருடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துவது அன்பு அல்ல. உண்மையான காதல் உங்கள் உலகத்தை சின்னதாக்காது, உங்கள் உலகத்தை இன்னும் பெரியதாக மாற்றும். ஏழாவது விதி, காதலில் நட்பை இழக்காதீர்கள். வாழ்நாள் முழுவதும் காதல் நிலைக்க வேண்டுமென்றால் முதலில் நல்ல நண்பர்களாக இருங்கள். காதல் ஆரம்பிக்கும்போது எல்லாமே அழகாக இருக்கும். நீண்ட நேரம் பேசுவோம், சின்ன விஷயத்திற்கும் சிரிப்போம், ஒருவருக்கொருவர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வோம். ஆனால் காலம் செல்ல செல்ல வாழ்க்கையின் பொறுப்புகள் அதிகமாகும். அப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் மறந்துவிடாதீர்கள். நாம் முதலில் நண்பர்களாக இருந்தோம். உங்கள் துணையிடம் நீங்கள் பயமில்லாமல் பேச முடியுமா? உங்கள் சந்தோஷத்தை பகிர முடியுமா? உங்கள் தோல்வியை சொல்ல முடியுமா? உங்கள் கவலையை வெளிப்படையாக பேச முடியுமா? அப்படியென்றால் அந்த உறவில் நட்பு இன்னும் உயிரோடு இருக்கிறது. காதல் சில நேரங்களில் குறையலாம், அதிகரிக்கலாம். ஆனால் நட்பு இருந்தால் மீண்டும் காதலை அழகாக வளர்க்க முடியும். அதனால் காதலர்களாக மட்டும் இருக்காதீர்கள், வாழ்நாள் முழுவதும் நல்ல நண்பர்களாகவும் இருங்கள். முடிவுரை: அப்படின்னா காதலின் 7 பொன்னான விதிகள் என்ன? முதல், நம்பிக்கை. சந்தேகத்தால் உறவை கட்டுப்படுத்தாமல் நம்பிக்கையுடன் இருங்கள். இரண்டாவது, மரியாதை. காதலித்தாலும் ஒருவருடைய தனித்தன்மையை மதியுங்கள். மூன்றாவது, நேரம். எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் நேரம் கொடுங்கள். நான்காவது, மனம் திறந்து பேசுங்கள். மனதில் வைத்துக்கொண்டு தூரமாகாமல் பேசி புரிந்து கொள்ளுங்கள். 5, அன்னிப்பு. தவறுகளை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்காமல் மாற்றத்துடன் முன்னேறுங்கள். 6வது, கனவுகளுக்கு துணையாக இருங்கள். ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்தாமல் உயர்த்துங்கள். 7வது, நட்பை இழக்காதீர்கள். காதலர்களாக மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் நண்பர்களாக இருங்கள். இறுதி வரிகள்: காதல் நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் என்பதில் மட்டும் இல்லை, நான் உன்னை எப்படி நடத்துகிறேன் என்பதிலும் இருக்கிறது. நம்பிக்கையில் காதல் இருக்கிறது, மரியாதையில் காதல் இருக்கிறது, நேரம் கொடுப்பதில் காதல் இருக்கிறது, மனம் திறந்து பேசுவதில் காதல் இருக்கிறது, மன்னிப்பதில் காதல் இருக்கிறது, கனவுப்பதில் காதல் இருக்கிறது. முக்கியமாக, என்ன நடந்தாலும் நான் உன் பக்கம் இருக்கிறேன் என்று உணர்த்துவதில்தான் உண்மையான காதல் இருக்கிறது. இந்த 7 விதிகளில் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது எது? 1, நம்பிக்கை. 2, மரியாதை. 3, நேரம். 4, மனம் திறந்து பேசுங்கள். 5, மன்னிப்பு. 6, கனவுகளுக்கு துணை. 7, நட்பு. காமனல் அந்த நம்பரை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் முக்கியமான ஒருவருடன் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய அழகான கதைகள், வாழ்க்கை பாடங்கள் மற்றும் உறவுகளைப் பற்றிய மீனிங்ஃபுல் கான்டென்ட்க்கு தினமும் ஒரு கதை 10 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், காமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைபை மறக்காமல் பண்ணுங்க. காதல் கிடைப்பது அழகு, ஆனால் கிடைத்த காதலை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவது அதைவிட அழகு. நன்றி. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம்.